ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையேடா. ரொம்ப பயமா இருக்குடா. நம்பிக்கையோட இரு. எதுக்கு புலம்பிட்டு இருக்க? ஏமாமா எப்படி மாமா புலம்பாம இருக்கிறது? அப்பா போன்ல பேசினாரு, ரவுடிங்க வேற துரத்துறாங்கன்னாரு. பதறுது மாமா. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து தகவலே இல்ல. அப்பா பத்தின தகவலும் தெரியல. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஐயோ மாமா, அம்மா போன் பண்ணாங்கன்னா என்ன மாமா சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீங்க பயப்படாம இருங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ரோடுக்குள்ள போய் பார்த்துட்டு வருவோம் சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி பார்க்கலாம். ஓகே சார். டிரைவர் வண்டி போ. ஓகே சரி வண்டில இருங்க. துறக்க வெள்ளவையா வேணும். தீ 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 படுதி. வண்டி ஏதோ வந்துட்டு போன மாதிரி இருக்கு. ஆமா சார். மாமா, இது அப்பாவோட செருப்பு மாமா. மாமா செருப்பு இங்க இருக்குன்னா அப்ப அப்பாவை யாராவது கடத்திருப்பாங்களா மாமா? அந்த பையனை கொஞ்சம் கூப்பிடுங்க. பாபு இட்ரா. சார் எதுக்கு சார்? பயப்படக்கூரா. நீங்க கேளுங்க. நீ எவ்வளவு நேரமா இங்க இருக்க? காலையில இருந்து இங்க இருக்கேன் சார். இங்க ஏதாவது நடந்ததாப்பா? பயப்படாம சொல்லுப்பா. ஒரு பெரியவர் ஓடி வந்தாரு சார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு சார். சார் அநேகமா அவரை சென்னைக்கு தான் கூட்டு போயிருக்கணும். தம்பி அந்த வண்டியை பத்தி ஏதாவது அடையாளம் தெரியுமா? சரியா கவனிக்கல சார். ஆனா ஆந்திரா வண்டி சார். வண்டியில முன்னாடி கண்ணாடியில ஒரு ஆஞ்சநேயர் படம் ஒட்டிருந்துச்சு சார். பின்னாடி கண்ணாடியில ஒரு வெங்கடாச்சலபதி படம் ஒட்டி இருந்துச்சு சார். சார் இவன் சொல்றத பார்த்தா புரியுது சார். அடுத்த டோல்கேட் இருக்கிற ஏரியா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இமிடியேட்டா டோல்கேட்டுக்கு போலீஸை போக சொல்லுங்க. பர்டிகுலர் வண்டியை மடக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. மாமா கிடைச்ச உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் போய் அங்க பாக்குறேன். ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். இந்த செருப்பு எடுத்து வைங்க, எவிடன்ஸ்க்கு தேவைப்படும். ஓகே சார், நான் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பாத்துக்கிறேன். டேய் வாங்க. கான்ஸ்டபிள் வெயிட் இன் திஸ் மேட்டர்.
மத்தவங்களுக்கு அவளால வந்த சிக்கல் பத்தாதுன்னு இப்ப இப்படி வேற பண்ணி வச்சிருக்கா. அவளை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. சரியோ தப்போ, அவ இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குறா. நீ ஏன் அவளை பத்தி புலம்பிட்டே இருக்க? ஏன் மாப்ள, அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இப்பதான் நாயுடுபேட்டையில இருந்து நட்ராஜ் போன் பண்ணா. யாரோ ஒரு குரூப் அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்களா? என்ன மாப்ள சொல்றீங்க? என்னத்த சொல்றது? போன் பண்ணி நட்ராஜ் இதை மட்டும் தான் சொன்னா. ரத்னம் அம்மா அங்க இருக்கிற போலீஸை வச்சு அவங்கள தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரா. அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நட்ராஜ் சொல்லியிருக்கா. அப்பா வந்தாதான் பச்சை தண்ணி கூட குடிப்பேன்னு அம்மா பிடிவாதமா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படிங்க இந்த விஷயத்த சொல்ல முடியும்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தம்பி. எல்லாம் இந்த பாவியால வந்தது. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல உங்க அப்பா உதறிட்டு போகணும்னா எவ்வளவு மனசு வெறுத்து போயிருக்கணும். இப்ப கடத்திருக்காங்கன்னு வேற சொல்றீங்க. ஐயோ, என்னாலேயே தாங்க முடியலையே. உங்க அம்மா இதை எப்படி தாங்குவாங்க தம்பி? எங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே உயிரோட இருக்கிறோங்கிற உணர்வே இல்ல. எல்லாரும் நடப்பணமா தாங்க இருக்கோம். ஐயோ, அப்பாவை கண்டுபிடிச்சு மீட்டிட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அப்பா இல்லாம திரும்பி வந்தாங்கன்னா அதை எப்படி சமாளிக்க போறோம்னு எங்களுக்கு எல்லாம் தெரியலங்க. உங்க குடும்பம் பண்ண புண்ணியத்துக்கு இந்த சோதனையே வந்திருக்க கூடாது. இதுக்கு மேலேயே கடவுள் சோதிச்சிருவாரு. எந்த ஒரு ஆறுதலையும் ஏத்துக்கிற நிலைமையில நாங்க இல்ல. என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தம்பி. எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மன்னிக்கிறதுக்கு நாங்க என்ன கடவுளா? காட்டன் கொடுங்க. இதை எடுத்துட்டு போய் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்னம்மா, கொஞ்ச நேரத்துல பெயின் சரியாயிடும். இந்தாங்க மேடம். தலை சுத்துற மாதிரி இருக்கும், லேசா மயக்கம் வரும். இத குடிங்க. இல்ல ஜூஸ்ல வேண்டாம், கொண்டு போங்க. குடிடி, கொஞ்சமாவது குடி. பரவாயில்ல, குடி பூமிகா. இல்ல சரவணா வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. வாங்க போலாம். என்னடி வந்த ரத்தம் கொடுத்தா உடனே கிளம்புற? வேற என்ன பண்ணணுங்கிற? உன் பொண்ணுக்கு நர்ஸ் வேலை பார்க்கணுங்கிறியா? அவளை பார்த்து நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயேண்டி. உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு பரிதாபப்பட்டுலாம் நான் ஒண்ணு இங்க வரல. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என் அத்தை தான் என்ன கட்டாயப்படுத்தி ரத்தம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அமிச்சாங்க. அவங்க சொன்ன மரியாதைக்கு தான் நான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். என்னம்மா இப்படி சொல்ற? அக்கா தங்கச்சிங்கிறத கூட விடு. திரும்ப நீங்க ஒரே வீட்டுல தானே இருக்க போறீங்க. அப்ப ஒருத்தர் மூஞ்சி பாத்துக்காம இருக்க முடியும்? ஓ, உங்க மனசுக்குள்ள அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருக்காப்பா? மொத்த குடும்பத்தையும் சீரழிச்சிட்டு எந்த முகத்தோட உங்க பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் அவ மேல கொலை வெறியில இருக்காங்க. அத்தை வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இல்லனா உங்க பொண்ணு கைய அவளா வெட்டிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்னை இன்னும் அந்த வீட்டு மருமகளை ஏத்துட்டு இருக்கிறது அவங்களோட பெருந்தன்மை. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு தான் விசுவாசமா இருப்பேன். அவங்களுக்கு நீங்க எதிரினா எனக்கும் எதிரிதான். நாங்க கிளம்புறோம். வா சரவணா, போலாம். ஏய் ஏய் பூமிகா, கொஞ்சம் நில்லடி பூமிகா. அவளு ஏன் வயித்துல தானங்க பிறந்தா? இவ்வளவு மாதிரியா இருக்கா? எவ்வளவு பொறுப்பா மருமகங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறா பாத்தீங்களா? அப்பாவும் மகளும் இன்னும் எவ்வளவு நாள் தான் ஆடுறீங்கன்னு நான் பாக்குறேன். மாமா, கார் போன தசையை வச்சு அப்பாவை சென்னைக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு எப்படி மாமா நம்புறது? சரி, வேற எங்க கொண்டு போவாங்க சொல்லு. சென்னைக்கு போற மாதிரி நம்மள நம்ப வச்சு வேற எங்கேயாவது கூட கூட்டிட்டு போலாம்ல. நமக்கு முன்னால அப்பா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு தூக்கியிருக்காங்களே, எதுக்காக அவங்க இப்படி செய்யணும்? ஒருவேளை கொல்லணுங்கிறது தான் அவங்க மோட்டிவா இருக்குமோ? டேய், கொல்லணும்னு கத்திய ஓங்கினப்ப ஒரு ஃபோன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மாமாவை கார்ல ஏற்றி கொண்டு போயிருக்காங்க.
கொல்லணும்னு முடிவு பண்ணவன் ஏன் கொல்லாம விடணும்? நமக்கு எதிரிங்கெல்லாம் சென்னையில தானே இருக்காங்க. அப்ப சென்னைக்கு தானே கொண்டு போயிருக்கணும். கடத்தினது யாரா இருக்கும், எதுக்காக கடத்திருப்பாங்க, எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது எங்க வேலை. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு கற்பனையா தானே யோசிக்கிறீங்க. அதை பாசிட்டிவா யோசிங்கடா. எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிறீங்க? அதுவும் முடியலையா? பேசாம உங்க அப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் சென்னை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார். நாங்க சொன்ன அடையாளத்துல ஏதாவது வண்டி வந்ததா? లేదు சார், நீங்க சொன்ன வண்டி இந்த பக்கம் வரல சார். எங்க கணக்குப்படி இந்நேரம் அந்த வண்டி இந்த இடத்த கடந்து போயிருக்கணுமே. மாமா, நீங்க சொல்ற கணக்கெல்லாம் சென்னைக்கு போனதானே மாமா? டேய் கொஞ்சம் சும்மா இரு. டோலுக்கு வராம லெஃப்ட் ரைட் ஏதாவது எடுத்து டோலை தாண்டி மெயின் ரோடு போக முடியுமா? லெஃப்ட்ல எந்த பாதையும் இல்லை சார். அந்த பக்கம் போனா கடல் தான் சார். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் முன்னால ரைட்ல ஒரு ரோடு போகுது. அதுல போனா நீங்க கேக்குற மாதிரி டோலை அவாய்ட் பண்ணிட்டு மெயின் ரோட புடிச்சிடலாம். அந்த ரூட்ல சின்ன டவுன் இல்ல போலீஸ் பீட் உள்ள டோல் ஏதாவது இருக்கா? இருக்கு சார், சூலூர்பேட்ல இருக்கு. எங்க ஸ்டேஷன் கூட அங்கதான் இருக்கு. அப்போ இனிமே இங்க செக் பண்றது வேஸ்ட் தான். சரி வாங்க உங்க ஸ்டேஷனுக்கு போவோம். நீங்க வண்டியில இருங்க சார், எங்க பிசிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் உங்க கூட வரேன். ఏంటియా బాగా చెక్ చేశారా? లేదు సార్, లేదు, ఏం లేదు, చెక్ చేసేస్తున్నాను. సార్ బండిని పంపించు. ఓకే సార్. బాబు బండి ఎత్తో సార్. ఓకే సార్, ఓకే పోலாம். ஏய் இறங்குடா. இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் அவங்க தானே. உன் அக்காவுக்கு தெரியவே இல்லை பாரு. வேண்டாம் சரவணா, அவளை பத்தி பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல. உண்மையிலேயே அத்தை சொன்னதுக்காக தான் நான் ரத்தம் கொடுக்க வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆள் இல்லாத இடத்துல எதுக்கு வண்டியை நிறுத்துறானுங்க? என்ன பிரச்சனையோ பாவம் சரவணா, வண்டியை நிறுத்த. சரி. சார், அன்பு நகருக்கு எப்படி சார் போகணும்? சாரி சார், நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு. நீங்க தேடுற அன்பு நகர் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஓ சார், நல்லா யோசிச்சு பாருங்க சார். தெரியலங்க, நீங்க எங்கேயாவது கடையில இல்லனா ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியலன்றாங்க சார். ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். அர்ஜென்ட்டா போணும் வேற. என்ன பண்ற? என்ன பண்ற? சொல்லல. வேடா, அவன் ஒண்ணு பண்ணடா. சொன்னா கேளு. வண்டியறா, வாய மூடு. யாரா நீ? எதுக்கு இப்படி பண்றீங்க? யாரா நீங்க? ஓடுறா. நோ வேணா வண்டி எடு. சரி சரி. ஓகே. தான் போட்டா சாவடிச்சிரும். வண்டியடு. எடுக்க. எதுவும் பேசக்கூடாது. சரி போ, நான் சொல்ற இடத்துக்கு போ. ஓகே. நாயுடுபேட்டை இன்ஸ்பெக்டர் சொன்ன 5 நிமிஷத்துல நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் சார். கிட்னாப் கேஸ்ன்றதுனால ரொம்ப அலர்ட்டா இருந்தோம். ஆனா யாரும் மாட்டல சார். அவரை கிட்னாப் பண்ண காரு எங்க தான் சார் போயிருக்கோம்? அந்த கார் சென்னைக்கு தான் போயிருக்குங்கிறது என்னோட யூகம். ஆனா அந்த வண்டி டோல் கேட்ட கிராஸ் பண்ணல. அப்போ அந்த காரு வேற எங்கேயாவது போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, புத்திசாலித்தனமா டோல் அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட் ரூட்ல டோலை கிராஸ் பண்ணி மெயின் ரோட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வண்டி நம்ம ரூட் வழியா தான் போயிருக்கணும். எக்ஸாக்ட்லி இன்ஸ்பெக்டர். டவுன் என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கு சார். ஃபைன். சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள ரெக்கார்டான ஃபுட்டேஜ் நான் பார்க்க முடியுமா? கண்டிப்பா சார். நரசிம்மன் சார் கேக்குற ஃபுட்டேஜ லேப்டாப்ல பாக்குற மாதிரி கனெக்ட் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். ஓகே சார். சார், இந்த சிட்டில இருந்து அவுட்டர் போற ரோடு இருக்குல்ல சார், அது 11ல இருந்து 12க்குள்ள பதிவான ஃபுட்டேஜ சார் பார்க்கணும்ன்றார் சார். லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க.
எஸ் சார். ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். சார் என்ன வண்டின்னு சொல்ல முடியுமா? என்ன வண்டின்னு தெரியாது. முன்னாடி அனுமர் படம் ஒட்டியிருக்கோம், பின்னாடி வெங்கடாஜலபதி படம் ஒட்டியிருக்கோம். ஓகே சார், இப்போ போடுறோம் சார். அப்படியே பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. அப்படியே அதை ஜூம் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா ஓட விடுங்க. அப்பதான் மாமா அது. அப்பதான் மாமா. அப்பாவே தான் மாமா. டேய் நடராஜ், அந்த கூட இருக்கிற ஆளுங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பிரபா நீயும் பாரு. ஐயோ மாமா, யாருமே தெரியல மாமா. இவனுங்களை நான் பார்த்தது கூட இல்ல மாமா. அந்த ரெண்டாவது ஃபுட்டேஜ் ஜூம் பண்ணுங்க. ஓகே சார். அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணுங்க. ஓகே சார். வண்டி நம்பர் சொல்லுங்க. AP02 AY நோட் AY 6203. நோட் பண்ணியாச்சு. இந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற வண்டி எந்த சைடு திரும்பி போகுதுன்னு பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார். அதை கொஞ்சம் போடுங்க. ஓகே சார். கார் ரைட்ல திரும்புது. சோ அது திரும்பவும் ஹைவேஸ் நோக்கி தான் போகுது. ரைட்? கரெக்ட் சார். அப்போ அவங்க நோக்கம் சென்னை தான் இல்லையா? அப்படித்தான் இருக்கணும் சார். ஓகே. 11:38க்கு வண்டி இங்கிருந்து வெளியே போயிருக்கு. அடுத்த டோலுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? சார் சுமாரா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் சார். 45 மினிட்ஸ்டா? மணி இப்ப 12:05. நம்ம கணக்குப்படி 12:20க்குள்ள அந்த வண்டி அடுத்த டோலை கிராஸ் பண்ணும். ஓகே சார். நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அங்கேயும் இதே மாதிரி ஷார்ட்கட்ல தான் போவான். அந்த லிமிட்ல வர ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அடுத்த டோலுக்கு முன்னாடி இருக்கிற கட்ல செக் போஸ்ட்டை போட்டு அந்த வண்டி மடக்க சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் அந்த செக் போஸ்ட் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா தெரியக்கூடாது. என்ன புரியுதா? புரியுது சார். நான் உடனே ஏற்பாடு பண்றேன் இன்ஸ்பெக்டர். நான் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போறேன். எனக்கு அந்த ரூட்டை காட்ட உங்க எஸ்ஐ அனுப்புறீங்களா? கண்டிப்பா அனுப்புறேன் சார். வணக்கம் சார், நீங்க வேற டோலுக்கு போங்க. ஓகே சார். வாங்க. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.